ஹாய் மக்களே, குட் மார்னிங், வணக்கம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி கீரை தாங்க, புளிச்சக்கீரை தான் 2 தாட்டி அலச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். புளிச்சக்கீரை அதுக்கு தேவையாக இருக்கிற அளவுக்கு சின்ன வெங்காயமும் பூண்டும் தண்ணியில் போட்டு வச்சுருக்கிறேன் உரிச்சு. நாங்கள் போய்க்கலாம். ஏன்னா வேக போட்டு அதுக்கப்புறம் தாங்க நான் தாளிப்பேன். இப்போ தாளிச்சுட்ருவேன், தாளிச்சுட்டு வேக போட்டுருவேன். நீங்கள் பார்க்கலாம். தேங்காய் எண்ணெய் தாங்க, எண்ணெய்க்கு இன்றைக்கி சொல்லியிருக்கிறேன். ஏன்னா நம்ம ஆஃபீஸில் வாங்கும்போது, வெஸ்டீஜ் ஆஃபீஸில் வாங்கும்போது நமக்கு அங்கே போயிட்டு வாங்கிட்டு வந்துடுவேன் ரைஸ் பிராண்ட் ஆயில். ஏன் நமக்கோசரம் கடையில் வாங்கணும், அவங்க போயிட்டு ஆர்டர் கொடுத்து வாங்கிட்டு வரணும். மளிகைக்கடையில் சொல்லி வச்சேன். அவங்க நேற்று மறந்துட்டு வந்துட்டாங்களாட்டங்குது. இன்றைக்கி வாங்கிட்டு வந்து தரேங்க அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிட்டு விட்டேன். சட்டி காஞ்சிட்டு இருக்குது. இன்றைக்கி முக்கியமான இன்னும் ஒரு நிகழ்ச்சிங்க. டெய்லி ஐயன் நம்ம வீட்டில் அவர் என் கூடவே இருக்கிறது. டெய்லியே இப்போ காலையிலே உட்காந்துட்டு எனக்கு அவருக்கும் ஒரு போராட்டம், சின்ன ஒரு போராட்டம்னு இல்லைங்க. நல்ல காரசாரமாக ஒரு 4 வரமிளகாய் போட்டுக்கலாம். ஏன்னா இப்போ கீரையோடு சேர்ந்து வேகும்போது கொஞ்சம் அது டக்குன்னு நமக்கு காரம் உரைக்கும். அதனால தான் தேவை இருக்கிறதுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு எடுத்துக்கணும். வரமிளகாயும் போட்டுடலாங்க. பூண்டு ஒரு 20 பல் பூண்டு ஆகுங்க. ஒரு 2 இது அப்படி. ஏன்னா மெயினாக கீரைக்கு நம்ம பூண்டு சட்டி நல்லா காஞ்சிருச்சு. அது கம்மி பண்ணிட்டு வச்சுருங்க. ஒவ்வொரு செகண்டும் இருக்காருங்க. ஒவ்வொரு செகண்டும் நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கார். அதாவது மனிதன் கடவுள்ன்னே சொல்ல மாட்டேன். அதாவது உண்மையாக நம்ம கடவுளோட பேரை நம்ம கெட்ட பேர் பண்ணிடுவோம். அதாவது என்ன சொல்கிறதுனா, கடவுள் தாங்க. அவர் நம்ம என்ன நீங்கள் தலைகீழாக நின்னாலும் அவர் இதுக்கு இடத்துக்கு நம்ம போயிட்டு நிற்கிறதுக்கு அவர் அனுமதி உண்மைன்னு சொல்லிட்டு இன்றைக்கி லட்சக்கணக்கான மக்கள் சொல்லியிருக்கிறாங்க இல்லையா, அது உண்மை சத்தியங்க. ஏன்னா இவ்வளோ நாள் நான் டிக்கெட்ஸ் இங்கே தான் வைப்பேன். இங்கே வைக்கும்போது கூட நம்ம நினைக்கலாம் 2 சைட்லேயும் நான் அடுப்பு எரி ஓடுறதுனால டிக்கெட்ஸ்னு கொஞ்சம் இதாகும், சூடாக இருக்கிறதுனால அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் நினைக்கிறவங்க 1000 நினச்சிட்டே இருப்பாங்க. நான் நினைக்கல. எங்கள் அப்பாவுக்கு எந்திரிச்ச உடனே நான் எனக்கு ஒரு சின்ன எள்ளளவு கடமைன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம பெருசாக ஒன்றும் நம்மக்கிட்ட இல்லை பெருசாக செய்கிறதுக்கு. கொடுத்ததை நம்ம ஏதோ ஒரு வகையில் அது எப்படி எடுக்கணுமோ அது கடவுள் அது உண்மையாக இருக்கிறது மட்டும்தான் நம்மக்கிட்ட தக்க வைப்பாருன்றதை அவர் நிரூபிச்சிட்டாரு. ஏன்னா இப்போ அந்த வெங்காயமும் பூண்டும் வணங்கிட்டு இருக்குது. இப்போ நம்ம கீரை 2 முறை வரேன் இருங்க. கையன் சப்ஜெக்டுக்கு வந்துட்டு அப்புறமா கீரையை இந்த அம்மா சொல்லிட்டு இருக்குதுன்னு நினைக்காதீங்க. ஏன்னா ஆல்ரெடி அந்த பாத்திரம் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுங்க. ஏன்னா செடியெல்லாம் எப்படியோ அந்த பலகை
மழையிலே ஊறுறதுனால ஊரியெல்லாம் கட்டாகி நைட்டு வந்து எல்லாம் கீழே விழுந்துருச்சு. இப்போ காலையில் பார்த்த உடனே எனக்கு இப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இந்த குழந்தைங்கள்லாம் போயிட்டு மழையில் நனைஞ்சு இந்த இதில் எல்லாம் யூடியூப்லேயே அதுலேயும் இதுலேயும் வந்து கிராஃபிக்கில் போடுறாங்கள்ல, அந்த மாதிரி அந்த செடி வந்து எனக்கு பார்த்த உடனே இது பாருங்களேன், இந்த தண்ணி வந்து 2 முறை அலட்சியம் குளிச்சிக்கிற கீரை ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுனால அப்படியே ஜாம் மாதிரி தண்ணி நம்ம வெண்டைக்காய் கழுவுனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி போகுது. அதனால் கீரை ஃபஸ்ட்டில் வேக போட்டுடலாம். ஐயன் ஏன்னா டெய்லியே ஒரு அம்மா வந்து அது வந்து ஆரம்பத்துலேருந்தே அவங்க வந்து அவங்கள குறை சொல்ல முடியாது. நம்ம யாரும் எடை போடவும் முடியாது. ஏன்னா அவங்களோட அது சூழ்நிலை, அவங்களோட மன போராட்டம். அவங்களுக்கு யாராவது புரிய வைக்கணுன்னாலையும் புரிய வைக்க முடியாது. அவங்களா பார்த்து புரிஞ்சாதான். அது என்னன்னு தெரில. இப்போ ஐயன்கிட்ட வந்ததுக்கு பின்னாடியும் அவங்க வந்து அதே புலம்புல தான் இருக்காங்க. நான் வந்து அந்த புலம்புலேருந்து ஒரு 50% எந்திரிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். மஞ்சத்தூள் போட்டுடலாங்க. இது வேகும். என்ன பண்ணியிருக்கிறார் தெரியுமா? டிக்கர்ஷனை வந்து டிக்கர்ஷன் போட்டு அப்போ அர்ஜென்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து என்ன செஞ்சேன்னா, ஃபஸ்ட்டில் எந்திரிச்ச உடனே அடுப்பை தொடச்சி விட்டு அப்போயே வந்து ஊதுபத்தி காட்டிட்டு அதுக்கப்புறமா டிக்கர்ஷன் போட்டு எனக்கு வைப்பேன். இன்றைக்கி டிக்கர்ஷன் போட்டு, ஏன்னா அந்த செடியெல்லாம் கீழே விழுந்தல அது பார்க்குறதுக்கு ஒரு மாதிரியாக இருந்துச்சு. அடுப்பெல்லாம் தொடச்சி விட்டு போய் பாத்திரத்தை ஒரு 2-3 பாத்திரத்தை தேய்ச்சிட்டு வந்து அதுக்கப்புறமா என்ன செஞ்சேன்னா இது டிக்கர்ஷன் போட்டு அதுக்கப்புறம் ஐயோட பிரசாதம் நான் சாப்பிட்டு எப்பயும் சாப்பிட்றது கத்தி எங்கே வச்சுக்கணும். அப்பா கத்தி எந்த இடத்துல இருக்குது எனக்கு அப்படியே விட்டேன். எங்கள் கண்ணுக்கு கொஞ்சம் லேட்டாக பையனுக்கு டிக்கர்ஷன் போட்டு வைக்கும்போது தான் பத்தி கொளுத்திட்டு கொஞ்சம் நான் வேலை எனக்கு அவர் வந்து காலையில் எந்திரிச்ச உடனே எனக்கு ஒரு மாதிரியாக ஒரு பிரச்சனை அது வந்து தொடர்ந்து இருந்துகிட்டே இருந்துச்சு. நானும் ஒரு 2 மாதம் மாத்திரை எடுத்தேன். அப்பப்போ எல்லாருக்குமே அந்த உயிர் பயம் இருக்கு இல்லைங்களா? எப்படியே மட்டும் மனுஷாளுக்கோ அந்த பயன்றது வந்துடும். ஆனால் நான் அவர்கிட்ட போயிட்டு ஒப்படைச்சிட்டேன். ஒப்படைக்கணும்னா சொல்கிறது கேளுங்க, முழுமையாக ஒப்படைக்கலை. இது நடந்துருமா அது நடந்துருமா இது ஆயிடுமா அப்படின்ட்டுன்னு அரையும் குறையுமா தான் மனசு, நம்ம மனிதனோட மனசு. ஏன்னா அவர் வந்து மனித கடவுள்ன்ற இல்லைங்களா? அவர் மனசு அந்த மாதிரி இவனுக்கு கொடுக்கலாமா அவனுக்கு கொடுக்கலாமான்னு சொல்லிட்டு எண்ணங்கள் வந்து எப்பவுமே கடவுளுக்கு நம்ம ஐயன் அந்த கனகப்பட்டியில் வாழும் எங்கள் ஐயன் சத்குரு தேவருக்கு அந்த மாதிரி எண்ணங்கள் வரலைங்க. இந்த கல்லுக்குள்ளே நானும் இருக்கேன்டா அப்படின்னு சொன்னவர் இன்னைக்கு உங்கள் கூடவே நானும் ஒவ்வொரு செகண்டும் இருக்கேன்னு என்னை எல்லையை வந்து மெரிச்சிட்டு வந்ததுக்கப்புறம் நான் உங்க கூட நீ என்ன பாதுகாப்பாக இருக்கணும்னு நினைக்கிறியோ அதை நான் உன்னை விட 100 மடங்கு நான் பார்த்துக்கிறேன்டா அப்படின்னு சொல்கிறத நிரூபிக்கிறாரு. ஏன்னா நான் வேண்டியே இருப்பேன்ப்பா 2 பசங்களும் 2 இடத்துல இருக்கான். எல்லா சொந்த பந்தமும் இருக்காங்க. ஆனால் யாருமே இல்லாத மாதிரி நான் வந்து தனியாக இந்த இடத்துல இருக்கேன். ஏன்னா நமக்கு வந்து பாதுகாப்பு இருக்கோ இல்லையோ அது வந்து இனிமேல் வந்து கடவுள் நமக்கு எப்படி கொடுக்காருன்னு தெரியல. எல்லாமே நம்ம கூட உண்மையாக இருக்குன்றத நினைக்கிறதும் தப்பு. அதனால் எப்படி காலம்போக்கில் இப்போ ஐயா வந்து என் கூட இருக்காரா அந்த மாதிரி உண்மை ஏதோ அது வந்து இருந்தால் இருக்கட்டும். ஏன்னா நம்ம வந்து யாருக்கும் எந்த ஒரு இது வரைக்கும் தீமும் செய்யலை எல்லா இடத்துலையுமே. ஆனால் எனக்கு வந்து
பகவான் வந்து புரிய வைக்கிறாரு, எல்லாமே வந்து புரிய வச்சிருக்கிறாரு. பணத்துக்குன்னா எப்படி, பணம் காசுன்னா எப்படி, உண்மையான உறவு எது, நட்பு எதுன்னு சொல்லிட்டு எல்லாமே இப்போ வந்து புரிய வச்சுட்டாரு. புரிஞ்சுட்டே இருக்கு, அது அன்றாடம் நடந்துகிட்டு இருக்குது. ஆனால் டெய்லி வந்து நான் இருக்கேன்றதுக்கு என்னோடய உடம்பு ரீதியாக இருக்கிற பிரச்சனை வந்து அவர் அப்படியே அந்த குழந்தைய வந்து இப்போ நான் ஒரு செடி எனக்கு பாதிச்சது எவ்வளோ வலிக்கு தெரியுங்களா, அதோட பல மடங்கு எங்கள் ஐயன் வந்து என் உடம்பை வந்து பாதுகாப்பாக பார்த்துட்டு தட்டி கொடுத்துட்டு இருக்காரு. அதாவது வந்து ஒவ்வொரு முறையும் அந்த வாக்கியத்தில் நான் 12 மணி வரைக்கும் சில நேரத்தில் கடைசி வாக்கியம் கேட்டு தாங்க படுப்பேன். நான் இருக்கேன், நீ எதுக்கு இருக்க, நீ எதுக்கு பயப்படுற, எதுக்கு பயப்படுற, ஏன் புலம்பிட்டுக்கிற, நான் இருக்கேன்டா ஒவ்வொரு செகண்டும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா சுப்பிரமணி சொல்கிற மாதிரியே அவர் என்னோட வேண்டாம் இல்லையா, அவர் கடவுள்கிட்ட போய் சேர்ந்துட்டார். ஏன்னா நம்ம பார்த்து புரியாமல் வயசில் அந்த பிள்ளைக்கு ஒரு இது ஆயிடுச்சு, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை நம்மளால தானே அப்படின்னு சொல்லிட்டு அவர் கடவுள்கிட்ட, ஏன்னா இப்போ ஐயா எப்படி என்னை பார்த்துக்கிறாரோ அந்த மாதிரி தான் பார்த்துட்டுருக்கிறாரு. இல்லைச்சுன்னா என்னை எப்பயோ நான்லாம் இங்கே நின்று பேசுகிறதுக்கு ஆளையே இல்லை. அந்த மாதிரி புல் முளைச்சிருக்குன்றாங்க இல்லையா, மண்ணு கூட இருக்காது, அந்த மாதிரி போயிருந்திருப்பேன். எங்கள் ஐயா இருக்கிறதுனால தான் எனக்கு ஒவ்வொரு செகண்டும் அவர் கூட என்னோட குழந்தை இப்படி இருக்காளே கடவுளை, நானும் வந்து யாருக்கும் எந்த தீங்கும் செய்யலை, என் பொண்ணு இந்த மாதிரி பாதிக்கப்படுறாளேன்னு சொல்லிட்டு அவரும் கடவுள்கிட்ட வந்து வேண்டியிருக்கு, எங்கள் ஐயன்கிட்ட வேண்டியிருக்கலாம். ஏன்னா இன்றைக்கி உலக ஆளும் அவர் எத்தனை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி அவர் பிறவி எடுத்துன்னுக்கிறாருன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மக்களும் இப்போ நிரூபிக்கிறாங்க இல்லையா, அது உண்மை, அது சத்தியம் தாங்க அதெல்லாம். ஏன்னா அந்த மாதிரி என்னோட உடம்ப ஐயன் வந்து ஒவ்வொரு செகண்டும் எனக்கு பாதுகாப்பாக இருந்து பார்த்துட்டு வர்றாருங்க. அந்த அளவுக்கு வந்து எங்கள் உடம்ப வந்து அவர் சரி பண்ணிட்டு கூடவே இருந்து நிரூபிச்சுட்டு வராங்க. கீரை வந்து பாருங்க நல்லா வணங்கிருச்சு. இப்போ தக்காளியும் போட்டும்ப எல்லாமே போட்டு தேவை இருந்தால் புளி போட்டுக்கலாங்க. ஒரே ஒரு பாக்கு சைஸு நம்ம புளி தேவை இருக்கிறதுக்கு நம்ம போட்டுக்கலாம். ரொம்ப கூட போட்டுக்கலாம். அப்படியே எனக்கு அதாவது வந்து நிறைய பேர் வந்து இந்த தாண்டம் ஆடிடுவேன் நான் அப்படிங்கிறாங்கல்ல, அந்த மாதிரி கையனே நான் குதிச்சுடுவேன் உங்கள் அன்பில் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு மனசு இருக்குது. பாருங்களேன், எவ்வளோ டிக்கர்ஷன் வந்து குடிச்சிட்டு போயிருக்கிறாங்க பாருங்க. இந்த அளவுக்கு குடிச்சிருக்கிறாரு ஐயன் வந்து, இந்த அளவுக்கு டிக்கர்ஷன் கொடுத்து நான் நிறைய வேணுமுன்னே நிறையா ஊற்றி வைப்பாங்க. எனக்கு கை நடுக்கிறதுல அது சரியாக இதாகல. இந்த அளவுக்கு குடிச்சிருக்கிறாரு ஐயா. அவரு அதாவது என்னை சுற்றி இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறத வந்து எனக்கு வந்து அந்த பெயின் வலி வரும்போது, ஏன்னா நம்மள வந்து ஒரு வேலை செஞ்சுட்டு திரும்ப 4 இடத்துல நல்லது வாங்கியிருக்கோம், கெட்டதும் இருக்கும். அதனால் வந்து கடன் தொல்லை எது இருந்தாலையும் சொல்கிறேன், ஒரு நம்பிக்கை எது இருந்தாலையும் நம்ம ஒரு தொழில் செய்கிறதுனால 10 ரூபா வாங்கலாம், கொடுக்கலாம். நம்மளை நம்பி கொடுத்துருக்குறவங்க, நம்ம வீட்டில் குடியிருக்கிறவங்க எல்லாமே நம்ம தானே இங்கே இருக்கிறம்ப, நம்மன்னு பேசிக்கிறம்ப, இந்த இடத்துல இருக்கிறம்ப, நம்மளை வந்து ஒருத்தர் சொல்கிறத நம்பி தான் எல்லாம் இருக்காங்க. அவங்களுக்கு நம்ம திடீர்னு ஆகிட்டா நம்ம பசங்களுக்கு தெரியுதோ இல்லையோ, ஏன்னா அவங்க ஒரு நோக்கத்தில் சின்னதுலேருந்தே அவங்க வந்து எதுவுமே தெரிஞ்சுக்காமல் இருந்ததுனால தான் இப்போ எல்லா கஷ்டம்னு இல்லை, அவங்கள கடவுள் வந்து ஓரளவுக்கு நல்லா தான் வச்சுருக்கிறாரு.
ஏன்னா அவங்களுக்கும் மனசுக்குள்ளே இருக்கும், எல்லா வேதனையும் இருக்கும், இல்லைன்னு சொல்ல முடியாது மனுஷனை பொறுத்த வரைக்கும். அதாவது வந்து காசு பணம் இருந்துட்டால் மட்டும் இருக்க. ஏன்னா இன்னைக்கு எப்படின்னா தம்பி அங்கே 2 பேரும் இருக்காங்க. இவ்வளோ வயசு என் பசங்களுக்கும் வந்து வயசு வந்து ஒருத்தனுக்கு 40 தொடுப்போகுது. அப்போ எனக்கு என்ன வயசுன்னா எனக்கு வந்து தெரியாதுங்க. ஏன்னா வந்து கணக்கு போட்டுக்கோங்க. எனக்கு இந்த நான் வயசு சொல்லிட்டு இதெல்லாம் பண்ணியிருக்கிறேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா இந்த வயசுலேயும் அந்த பசங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 1 மாதம் ஆகுதுங்க. அதாவது வந்து 2 பேருமே ஏதோ ஒரு மனஸ்தாபமெல்லாம் இது வரைக்கும் நாங்கள் எங்கள் அண்ணன் தம்பிங்களாகட்டும் யார்கிட்டையும் அதிகமாக நேரில் பேசி எதுவுமே வாய் விட்டு நாங்கள் பேச மாட்டோங்க. எங்கள் அம்மா கூட பேசிக்குவோங்க, பொண்டாட்டிமார் கூட பேசுவாங்க, அப்போ சொல்லிக்குவோங்க, அவ்வளோதான். அவங்க வீட்டில் உட்காந்து சாப்பிடும்போது அவனுக்கு ஆனந்தமாக இருக்கும், நம்ம அக்கா வந்துட்டாங்க, அக்கா விட்டு பிள்ளைங்க வந்துட்டாங்கன்னு. இப்போ என்னவோ தெரில, அவன் கொஞ்சம் எல்லாருக்குமே வந்து அந்த கால நேரத்தில் ஒரு சூழ்நிலை பிரிவாங்க அப்படிங்கிறாங்கல்ல, அது உண்மை. எங்கள் பசங்க நல்லா திட்டுவாங்க, நல்லா திட்டுவாங்க. ஏன்னா அவங்க தான் 2 பசங்களும் தான் அவங்கவுங்க ஒருத்தன் இதான் மீண்டும் கவர்மெண்ட் வேலைக்கு போயிட்டான். ஒருத்தன் போலீஸ் இன்டர்வியூ போயிட்டு முடியாமல் சூழ்நிலை வந்து எப்படியோ போய் இப்போ கட்சியில் இருந்துட்டு அந்த வேலையும் இந்த வேலையும் செஞ்சுட்டு இருக்கிறான். ஆனால் இன்னைக்குமே அந்த பசங்களை 37, 36 வயசு பையன், 38, 39 வயசு பையனுக்கு இன்னமே குழந்தைய மாறிடுறாங்க. மாமான்னு சொல்லிட்டா மாறிடுறாங்க. அவ்வளோ திட்டுறாங்க, அவ்வளோ பேசுகிறாங்க எங்கள் பசங்க. வேணுமுன்னு பேசுறது தான். ஏன்னா கூட இவங்க இருக்கிற இடத்துக்கெல்லாம் நம்ம வந்து தொலைவாக இருக்காங்க, போக முடியாது, பண்ண முடியாது. இவங்களுக்கு அந்த வயசும் இல்லை, ஒரு அந்த குறிப்பிட்ட வயசுக்கு மேல் தான் வரும். ஏன்னா நான் சொல்லுவேன், எனக்கு அடுத்தது என் பிள்ளைங்களுக்கு யார் இருக்கா, பணங்காசு இருந்தால் தான் பேசுகிறாங்க இன்றைக்கி மக்கள். பணங்காசு இல்லைன்னா இல்லை. ஒரு பொருள் வாங்குறது கூட, ஒரு ஆசைப்பட்டு ஒரு பொருள் வாங்குறது கூடங்க உண்மையான மனசு, உண்மையான எண்ணம், இந்த ரத்த பந்தம் இருந்துச்சுன்னா அதை அடிச்சுக்கும். ஒருத்தர் ஒன்று கேட்டாங்களே நம்மளவ அடா அவன் செய்கிறான் செய்யல, அது அப்பாற்பட்டு இல்லை. நம்ம ஒன்று செஞ்சதுக்கப்புறம் கூட நமக்கு நம்ம குடும்பத்தில் ஒருத்தர் பெரியவங்களா இருந்தால் செய்வாங்கல்ல, நம்ம கேட்டதவ அப்படின்னு கூட செய்யலாம். ஆனால் அவங்க ஏன் இதே செய்யலை, நம்ம ஏன் செய்யணும்? ஆனால் அவங்க ஒன்றும் சும்மா கேட்கறது இல்லைங்க, உண்மையாக பேர் செஞ்சுருவாங்க. அது என் பசங்களுக்கு வந்து ஏன்னா மற்றவங்க சொல்லுவாங்க இல்லையா, தன் குணம் தனக்கு மாதிரி இது எல்லாருக்கும் வரும் அப்படிங்கிறாங்கல்ல, அதில் வந்து இந்த பசுக்கிட்ட இருக்குது. ஏன்னா வந்து யாருமே ஏமாத்துற பழக்கம் இல்லை. இந்த டிக்கர் சூடாச்சு, கீரை இதாச்சு. கீரை வெந்திருக்குங்க. நம்ம அந்த அடுப்பில் மாற்றிட்டு இந்த அடுப்பில் வந்து ஒரு சின்ன வேலை தான். கீரை கடைஞ்சி காளான் வந்து அப்படியே பரோட்டா மாதிரி ஒரு கிரேவி மாதிரி செஞ்சிடலாம். ஏன்னா மாவு கொஞ்சம் இருக்குது, இதுக்கும் மேலே வச்சோம்னா அது புளிச்சு போயிடும். அதனால் எல்லாருமே மக்களை வந்து எதுக்கு இவ்வளோ தூரம் இந்த அம்மா பேசிட்டு இருக்கிறாங்கன்னு நினைக்காதீங்க. ஏன்னா வந்து உங்களுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் நான் வந்து இருக்கட்டுங்க, எல்லாருக்குமே 1008 பிரச்சனை இருக்குது. ஒரு முறை ஐயன்கிட்ட போயிட்டு இவ்வளோ லட்சக்கணக்கான மக்கள் சொல்லியிருக்கிறாங்களே உண்மையாக பொய்யா, போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மண்ணை போயிட்டு ஐயா சொல்லியிருக்கிறாரு, காசிக்கு போனாலையும் கர்மம் தீராதரா, ஆனால் இந்த கரிசல் காட்டு மண்ணில் காலை வைங்கடா, எல்லாமே பொசிங்கு போயிடும் உங்கள் கர்மான்றது வேற. அதாவது இந்த ராகு கேது சனி தேசம் நடக்கிறன்றவங்களுக்கு எல்லாருமே ஒரே மாதிரியே இருக்க முடியாது. ஏன்னா எனக்கு தெரியாதுங்க, பையன் கட்டு போயிட்டு இந்த முகத்தில் மங்கு உழுவுது இல்லைங்களா, அது வந்து நமக்கு சனி தேசம் நடக்கும்போது சில பேருக்கு வந்து ராகு கேது மூலிமா அது நமக்கு அட்டாக் ஆகும் அப்படிங்கிறாங்க. சில பேருக்கு வந்து நான்
டை அதிகமாக யூஸ் பண்ணதில்லை. கொஞ்சம் இதானதுக்கு அப்புறமா தான் டை போட ஆரம்பிச்சேன். அப்புறமா இப்போ எனக்கு ஸ்கின் வந்து ஃபுல்லாகவே டோட்டலாகவே நல்லா, அது ஏதோ ஒரு பேக்டீரியா வந்து நமக்கு வந்து சொல்கிறாங்க இல்லையா, அதாவது வந்து இது உண்மையை சொல்கிறாங்க. ஜாதகாரர் சொல்கிறதுல சில விஷயங்கள்லாம் நம்ம எடுத்துக்கலாம். எனக்கு எந்த ஜாதகாரரும் பழக்கமும் இல்லை. நம்ம அப்போ வருஷத்துக்கு ஒரு தாட்டி பசங்களுக்கு டைம் எப்படி இருக்குது என்ன, ஏன்னா அவங்க வந்து தெரிஞ்சுக்காம சின்ன பசங்க, அப்போ தெரிஞ்சு நம்ம வந்து ஒரு கோயில் குளத்துக்கு இதுக்கு போயிட்டு வாங்கப்பா, வீட்டில் இந்த மாதிரி விளக்கு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லி ஏற்பாடு பண்ணிக்கலாம். நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லிடலாம், தெரிஞ்சு இருக்கலாம், தெரியாமல் இருக்கலாம் பிள்ளைங்க, அந்த மாதிரி சொல்லிட்டு பண்ணிடுவேன். இந்த சட்டி காயிட்டுங்க. டிக்கர்ஸ்னு நம்ம வடிகட்டிக்கலாம். ஏன்னா கீரை வந்து கடைஞ்சி தாளிக்கிறது தாங்க. அது கீரை நல்லா வெந்துருச்சு. கடைஞ்சி வந்து நம்ம எப்பயும் போல் இன்னும் கொஞ்சம் வெங்காயம் எங்கேயோ வச்சுட்டுங்க, வடிகட்டல, சரி இருக்கட்டும். ஏன்னா இந்த டிக்கர்ஸ்னு ஐயக்கிட்ட போட்டு அந்த வைக்கிற டிக்கர்ஸ்னு இறங்கிடணும் உடம்புல, இல்லைச்சுன்னா பெணாத்திட்டே இருப்பேன். எந்த டைமு வேணுனாலையும் போகலாங்க. அதாவது முக்கியமாக வந்து அந்த இடத்துல போனால் நம்ம மைண்டை வந்து ஸ்டாப் பண்ணுங்க. வந்து கேள்வி கேட்குறது, இந்த அது என்ன நடக்கும், இது என்ன நடக்கும், நீ அங்கே வந்த நான் அங்கே வந்தேன், இந்த கேள்வி எல்லாருமே கேட்டவங்க தான், நானும் கேட்டவங்க தான். நான் பெரிய ஒரு இவ்வளோ இல்லை. ஏன்னா நம்ம புதுசு ஒருத்தர் சொல்லும்போது இது நடக்குமா அது நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து 3 வருஷத்துக்கு முந்தியே எனக்கு வந்து சொன்னாங்க ஒருத்தர், நீங்கள் அங்கே போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ எனக்கு அவ்வளோ பெருசாக நோட்டம் இல்லை. ஏன்னா நம்ம ஆல்ரெடியாக நிறைய கோயில் அது இதுன்னு இருந்தோம்ப. ஆனால் வந்து எந்த கடவுளும் நமக்கு தெரியாதில்ல, இப்போ தானே தெரியுது. நம்ம வந்து உன்னோட தலையெழுத்து உன்னோட கர்மா இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு புரிய வைக்கிறதுக்கு ஒரு காலகட்டம் வருது இல்லையா. நமக்கு ஆல்ரெடியாக ஐயோ யார் மூலியமாவது நமக்கு வந்து சிக்னல் கொடுத்துட்டாரு, நம்ம தான் அதை கண்டுக்காமல் இருந்தோம். ஏன்னா அதுக்கும் டைம் அவரை எப்போ கொடுத்து முழுமையாக வந்து பைத்தியாச்சு வா இந்த இடத்துக்கு அப்படின்ற அளவுக்கு வாழ்க்கை ஆனதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு போனேன். அந்த மாதிரி வந்து ஏதோ ஒரு ரூபத்தில் நமக்கு ஐயன் வந்து கூப்பிடுறாரு, அழைப்பு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு நிறைய விஷயங்கள் நிறைய நம்ம பெஸ்ட்டாக எத்தனையோ டைம் இந்த இடத்துக்கு நம்ம எல்லாமே நான் எங்கள் குடும்ப ரீதியாக வந்து இந்த நிறைய செஞ்சுருப்பாங்க. கெட்டதெல்லாம் செய்கிறதெல்லாம் அதாவது வந்து ஐயன் வந்ததுக்கப்புறம் மனுஷன் எண்ணங்கள்ல இருந்து மனுஷன் உருவங்கள்ல இருந்து எல்லாமே நமக்கு காட்டிட்டார். அவர் நல்லா ஓப்பனாகவே பேசுவார். ஐயன் வந்து நல்லா ஓப்பனாக நமக்கு இப்போ நேரில் நின்று எந்த கடவுள் நேரில் நின்று உங்கள் கூட பேசியிருக்குது சொல்லுங்கள். அவர் தான் எல்லாம் நான் தான் அப்படின்னு ஒரே உதாரணத்துக்கு நிறைய அவங்களோட கூட இருந்து ஃப்ரெண்டுங்களுக்கு ஆரம்பத்துலேயே அவர் வந்து எல்லா உபதேசமும் கொடுத்துருக்குறாரு. எல்லாத்தையும் எல்லாம் நம்ம மாதிரி தானே மனிதர்கள்னா நம்ம அந்த இனத்துக்கு சேர்ந்தவங்க தானே. அவங்களே புரிஞ்சிக்காது கூட இருந்து வருஷக்கணக்கில் பல வருஷங்கள் இருந்தவங்களே புரிஞ்சிக்காமல் அவரை கடவுள்னு தெரிஞ்சிக்காமல் இருந்தவங்களே கடைசியில் புரிஞ்சு இப்போ வந்து தலையடிச்சும் மண்டையடிச்சுட்டு அவருக்கு ஃபுல் சேவை செஞ்சுட்டு அவங்க மற்றவங்களுக்கு சொல்லிட்டு நல்லா போயிட்டு இருக்காங்க. நம்மளும் அந்த இடத்துக்கு போயிட்டு ஒரு நாளைக்கு எட்டி பார்த்துட்டு வாங்க மக்களே. ஏன்னா நிறைய நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு செலவு பண்ணி அதுக்கு சொல்கிறேன் நான். நிறைய பேர் வந்து வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறோம் இல்லைங்களா. அதுக்கப்புறமா வந்து ஐயோ அப்படின்றதோட நமக்கு யார் மூலியமாவது எனக்கு தெரியுதே, சரி போயிட்டு வரலாம் ஒரு 8 அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வர்றதுல தப்பு இல்லைங்க. காளானுக்கு வந்து வெங்காயம்
ஏன்னா இந்த பாத்திரம் வந்து இன்னும் சட்டி சூடாகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் பழகணும். அதனால இது நிதானமாக தான் சூடாகும். மெதுவாக தாங்க. இது வந்து நல்லா பழகிடுச்சு, அதனால வந்து சூடாகும். இப்போ மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். நம்ம வீட்டில் அரைச்சி வச்சு குழம்பு மசாலா. கொஞ்சம் சோம்புத்தூளுங்க, ஜீரகத்தூள், இப்போ வந்து நம்ம காளானும் போட்டுடலாங்க. ஏன்னா அந்த மசால் வந்து பிடிச்சி நல்லா ஒரு வாரமாக கடையில் கேட்டு இருந்தேங்க. அவங்க வந்து நான் போகிறதுக்குள்ளே தீந்துருச்சு அப்படின்னாங்க. நேற்று நைட்டு வரும்போது சொல்லிட்டு வந்தேன், ஒன்று எடுத்து வைங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு காயை எடுத்து வச்சுருந்தாங்க. ஒரு பாக்கெட்டு, 3 பாக்கெட்டு, 4 பாக்கெட் 100 ரூபான்னும்போது கூட நான் திரும்பி பார்க்க மாட்டேங்க. இதை எனக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்காது. சரி இன்றைக்கி என்னன்னு தெரியல, செய்யலான்னு ஒரு வாரமும் நினச்சிட்டே இருந்தேன், ஆனால் முடியல. என்ன ஒரு காமெடி, தக்காளி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுங்க. கட் பண்ண உடனே அதில் குட்டி குட்டியாக 2 புழு நெரிச்சு பாருங்க. தக்காளி கட் பண்ணுற வேலையே இருக்கக்கூடாதுன்ற மாதிரி அதை பார்த்தாவே ஒரு அருகருப்பாக தோண்டிடுச்சுங்க. பாருங்க, 2 தக்காளி கட் பண்ணி இது பொறுத்த மாதிரியே தான் அப்படியே செய்கிறதுனால தோசைக்கு ஒரு 4 தோசை வரும். அதை தொட்டுட்டு எடுத்துக்கலாம். ஏன்னா மெயினாக வந்து நமக்கு கீரை தான். ஏன்னா புளிச்சிக்கீரை கொஞ்சம் நம்ம வீட்டில் அரைச்சா கறி மசாலா. இதுக்கு நம்ம தேவையாக இருந்தால் ஒரே ஒரு 10 தேங்காய் இல்லை, ஒரு 10 மாதிரி கட் பண்ணி நம்ம அரைச்சி ஊற்றிக்கலாம். டிகாஷனை குடிச்சிட்டு கீரை கடைஞ்சிடலாங்க. கீரையும் கடைஞ்சிட்டுங்க. கீரை நல்லா கடைஞ்சி வச்சுட்டேன். இது தாளிக்கிறது மட்டும்தான். இவங்க எப்படி இருக்காங்கன்னு பார்த்துக்கலாம்.
இதில் கொத்தமல்லி போட்டு நம்ம காளானை வந்து இறக்கிடலாங்க. ஏன்னா அப்போ தேங்காய் அரைச்சி ஊற்ற போகிறதில்ல. ஏன்னா அது ஒரு தேங்காய் அரைச்சி ஊற்றினா அது ஒரு நேரத்துக்கு வந்துடும். ஒரு 4 தோசை வரும். அந்த 4 தோசைக்கு தான் அது சும்மா ஒரு கட் பண்ணி போட்டு சாப்பிட்றதுக்கோசரம் எடுத்துக்கலாம். அவ்வளோதான். கொஞ்சோண்டு வந்து நம்ம ஒரு தாளிப்படகம் போட்டு நம்ம கீரை தாளிச்சிட்டு தோசையை ஊற்றி சாப்பிட்டு இந்த பாத்திரமெல்லாம் கழுவி வச்சுட்டு சரியாக போயிடுங்க நம்ம கடைக்கு போகிறதுக்கு. கடைக்கு இப்போ ப்ளவுஸு ஒரு 2 ப்ளவுஸ் வந்து டிசைன் ப்ளவுஸு வாங்கலைங்க. நான் நிறையா வந்து ஏன்னா கொடுத்துட்டு அர்ஜென்ட் இன்றைக்கே கொடுங்க நாளைக்கே கொடுங்க அப்படிங்கிறவங்க எதுக்கு இந்த வம்பு? நமக்கே வந்து 1008 வம்பு இருக்குது. நம்ம பாவம் அது வாங்கி அவங்கள டென்ஷன் படுத்தா நம்ம விரும்பலன்னு சொல்லிட்டு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமானதை மட்டும் வாங்கி நம்ம சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுங்க. சாதம் அடிச்சு வச்சிருக்காங்க. கீரை தாளிச்சிடலாம். இதை வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு தாளிச்சிக்கலாம். மக்களே இன்னைக்கு வந்து இது தாங்க புளிச்சிக்கீரை கடைச்சல், ஒரு காளான், சும்மா அது வந்து ஒரு கிரேவி மாதிரியே வச்சுக்கலாம். 2 தோசை, மாவு இருக்குது, தோசை. அவ்வளோதான் இன்றைக்கி சமையல் வேலை முடிஞ்சதுங்க. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. எல்லாருமே வந்து இந்த அர்ஜென்ட் டைமில் எல்லோரும் ஒன்று ஓடிட்டு இருப்பாங்க. போயிட்டே இருக்கேன். நான் இந்த பாத்திரத்தில் மாற்றிட்டு இதை வந்து தாளிப்படகம் போட்டு தாளிச்சிட்டா அவ்வளோதாங்க நம்ம வேலை ஜூட்டு. ஓகே, நீங்களும் வந்து நல்லபடியாக எல்லாமே. ஏன்னா நாளைக்கு வியாழக்கிழமை, அதனால் கீரை வந்து நான் வைக்க மாட்டேன். இன்றைக்கே வந்து காலி பண்ணிடணும். அவ்வளோதாங்க. பாய்.